ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா, கேரட்டை வச்சு ஒரு டிஷ்ஷு தாங்க. கேரட்டில் நம்ம விதவிதமாக செஞ்சு சாப்பிட்ருக்கோம். எங்கள் ஊர் ஸ்டைலில் இதுக்கு பேர் கேரட்டு மேங்கரின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு டைம் கேரட்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு டைமாவது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆனில் வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவிக்குங்க. இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும், பொரியலுக்கு மாதிரி. 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. 1 கப்பு தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதுதான் இதுக்குள்ளே தேவையான பொருள். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன். இதில் பட்டை லவங்கம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வாசத்துக்கு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். காரம் கம்மியாக இருக்கிறனால விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் நமக்கு கேரட்டில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் கேரட் நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா. 4 பேருக்கு நான் 1 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த குவான்டிட்டியை நீங்கள் அதுக்கு தக்கன சேர்த்துக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஜீரகப்பொடி மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த தூளும் சேர்க்கக்கூடாது. ஜீரகப்பொடி இருக்குல்ல, ஜீரகம் சோம்பு மிளகு 3ம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க ஒரு பொடி, அவ்வளோதாங்க இதுக்குள்ளே மசாலா. இதே மெத்தடில் நீங்கள் கேரட் செஞ்ச மாதிரியே வெண்டைக்காய் செஞ்சு பாருங்கள், முட்டைக்கோசு இதே மாதிரி செய்யுங்க. இதே மெத்தட்லேயே செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாலை நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். இது செகண்ட் பால். நெக்ஸ்ட்டு புளிவோம்ல அந்த தண்ணி பால், அதுலேயே நம்ம கேரட்டை வேக வச்சுக்கலாம். தண்ணி பாலில் நம்ம கேரட்டை வேக வச்சுக்கிட்டு அப்புறமா ஃபஸ்ட்டு பாலை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அவ்வளோதாங்க. நம்ம விசிலை வச்சு ஒரு 2 விசில் விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு கேரட்டு மேங்கரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் புளிஞ்சு வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம்.
லாஸ்ட்டாக ஒரு முட்டையை அதில் கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள். இதோட ஃபினிஷுங்க. சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இது சப்பாத்தி கூட தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நான் இப்போ மதியானம் லஞ்சுக்கு ரசம் வச்சு இந்த மேங்கரி பண்ணி நீங்கள் கூட ஒரு அப்பளமாக வடகமாக வச்சு செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.